ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ வெல்கம் பேக் டு மை சேனல். லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம மதுரையிலேருந்து புனலூர் வரைக்கும் புனலூர் எக்ஸ்பிரஸில் ட்ராவல் பண்ணி போயிருந்தோங்க. ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து அந்த லிங்க் கொடுக்குறேன். ஸோ மறக்காம நீங்கள் போய் பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வாங்க. நாம் இன்றைக்கி எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கேரளா மாநிலத்தில் இருக்க திருவனந்தபுரம் பக்கத்தில் இருக்க கொச்சுவேலி ரயில்வே ஸ்டேஷனில் நம்ம இன்றைக்கி இருக்கோம். இந்த ஸ்டேஷனுக்கு நான் ஃபஸ்ட் டைம் வரேங்க. ஃபஸ்ட் டைம் இந்த ஸ்டேஷனில் இருந்து ஒரு ட்ரெயினில் ஃபஸ்ட் டைம் ட்ராவல் பண்ண போகிறேன். அந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா யஸ்வந்த்பூர் வரைக்கும் போகிற ட்ரெயினுங்க. ஸோ கொச்சுவேலியிலேருந்து யஸ்வந்த்பூர் வரைக்கும் போகிற ஏசி கரீப் ரத் எக்ஸ்பிரஸில் நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். அந்த வண்டி நம்பர் 12258. வாரத்துக்கு 3 நாள் திங்கள் புதன் வெள்ளி. ஸோ இந்த 3 நாள் முன்னாடி இந்த வண்டி ரன் பண்ணுறாங்க. இந்த வண்டி கேரளா மாநிலத்திலேருந்து எடுத்து தமிழ்நாட்டு வழியாக கர்நாடகாவில் இருக்க யஸ்வந்த்பூர் ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் இந்த வண்டி ரன் ஆகி போகுதுங்க. இந்த வண்டி இப்போ ரூட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் போகலாம் சொல்கிறேன். ஸோ வாங்க, இப்போ நம்ம வண்டி நிற்கிற பிளாட்ஃபார்ம் போய் வண்டியோடைய எக்ஸ்டீரியர் அண்ட் வந்து வண்டியோட கோச் பொசிஷன் எல்லாமே நான் சொல்கிறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தால் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ எப்படிக்கும் பார்த்து எனக்கு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே இருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் BGM. காய்ஸ், இன்றைக்கி நாமளை கொச்சுவேலியிலேருந்து யஸ்வந்த்பூர் வரைக்கும் யார் கூட்டிகிட்டு போக போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வேப் 7 கிருஷ்ணராஜபுரத்துடைய லோக்கோ தாங்க நம்மளை இன்றைக்கி கொச்சுவேலியில் இருந்து யஸ்வந்த்பூர் வரைக்கும் கூட்டிகிட்டு போக போகிறாங்க. இந்த ட்ரெயினுடைய ட்ராவல் ரூட்லாம் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வண்டி கொச்சுவேலிக்கு அப்புறம் கொல்லம், காயமங்கலம், கோட்டயம், எர்ணாகுளம் டவுன், பாலக்காடு, கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம் வழியாக இந்த வண்டி ஒசூர் ரீச் ஆகி ஒசூர்லேருந்து யஸ்வந்த்பூர் போகுதுங்க. ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா திருப்பூர் வந்து நான் ஸ்டாப்பிங்க. கோயம்புத்தூரை விட்டால் வண்டி வந்து டேரெக்டாக ஈரோடு தான். ஈரோடு, சேலம், தருமபுரி, ஒசூர் வழியாக யஸ்வந்த்பூருக்கு ரீச் ஆகுது. ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுக்குள்ள லிங்க் ஆகி தாங்க போகும். கோயம்புத்தூருக்குலாம் பார்த்தீங்கன்னா நைட்டு 1 மணிக்கும், ஈரோடுக்கு பார்த்தீங்கன்னா நைட்டு 3 மணிக்கும், சேலத்துக்கு பார்த்தீங்கன்னா அதிகாலை 4 மணிக்கு வருது இந்த வண்டி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுநாள் காலை 9 மணிக்கு இந்த வண்டி வந்து யஸ்வந்த்பூர் ரீச் ஆகுதுங்க. ஸோ மொத்தம் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா 17 ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. கிலோமீட்டர் வந்து 800 கிலோமீட்டர் ட்ராவல் ஹவர் ஆகுதுங்க. ஸோ 800 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போகுது. ட்ராவல் ஹவர் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 16 மணி நேரம் 30 நிமிஷம் ஆகுது. இந்த வண்டியை நம்ம ட்ராவல் பண்ணி யஸ்வந்த்பூர் போகணும்னா. ஸோ நீங்கள் வந்து கொச்சுவேலியிலேருந்து யஸ்வந்த்பூர் போகிறதுக்கு ஒரு பெஸ்ட்டு ஏசி ட்ரெயின் கூட இந்த ட்ரெயினை சொல்லலாம், கரீப் ரத் எக்ஸ்பிரஸ். காய்ஸ், ஸோ நம்ம ட்ராவல் பண்ண போகிற கரீப் ரத் எக்ஸ்பிரஸுடைய கொச்சுவேலியில் பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா 3 கொடுத்துருக்காங்க. ஸோ பிளாட்ஃபார்ம் 3 தான் நம்ம ட்ரெயின் நிற்கிது. ஸோ இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த ட்ரெயின் தான். எக்ஸ்டீரியரே சும்மா தரமாக இருக்கும். க்ரீன் கலரும் எல்லோ கலரும் பெயிண்டிங் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். கொச்சுவேலி டு யஸ்வந்த்பூர் வரைக்கும் போகிற கரீப் ரத் எக்ஸ்பிரஸ். இந்த எக்ஸ்பிரஸுடைய கோச் பொசிஷன்லாம் சொல்கிறேன். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போது ஒவ்வொன்றா பார்க்கலாம். நம்ம ட்ராவல் பண்ண போகிற கரீப் ரத்துடைய ஃபஸ்ட்டு கோச் வந்து ஜென்ரேட்டர் கோச்சுங்க. ஸோ செகண்ட் கோச் வந்து இந்த கோச் தான். 3rd ஏ ஸ்லீப்பர் தான். இந்த வண்டியில் எல்லாமே ஏசி தான். ஸோ 3rd ஏ ஸ்லீப்பர் தான் கொடுத்துருப்பாங்க. இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா நம்பர் வந்து G1 G2 தான் ஆரம்பிக்கும். ஸோ எப்பவுமே ஏசினா B1 இருக்கும் பார்த்தீங்கன்னா, B1லாம் இந்த வண்டியில் இருக்காது. எல்லாமே G1 G2 தான் இருக்கும். ஸோ வாங்க மொத்தம் எத்தனை கோச் இருக்குன்னு சொல்லி உங்கள்கிட்ட காமிக்கிறேன். காய்ஸ், கரீப் ரத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 16 ஏசி ஸ்லீப்பர் கிளாஸ் கோச் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தா G16ங்க.
நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா G1 இருந்து G16 வரைக்கும் ஏசி 3rd tier உடைய எக்கனாமிக் கிளாஸ் கோச் கொடுத்துருப்பாங்க guys. ஸோ நம்ம ட்ராவல் பண்ண போகிற கரிபத் எக்ஸ்பிரஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்பெஷலான விஷயம் ஒன்று இருக்குங்க. எல்லா ட்ரெயின்லையும் பார்த்தீங்கன்னா ஏசி ஸ்லீப்பரும் சரி நார்மல் ஏசின்னு பார்த்தீங்கன்னா சைடு லோயர் சைடு அப்பர் மட்டும் தான் இருக்கும். சைடு மிடில் இருக்கிற ஒரே ஒரு ட்ரெயின்னா அந்த கரிபத் எக்ஸ்பிரஸ் மட்டும்தான். அதுவும் இந்த ட்ரெயினில் நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். அதோட வியூஸ் எல்லாமே நான் உள்ளே போய் காமிக்கிறேங்க. ஸோ சூப்பராக இருந்துச்சு நான் பார்க்கும்போது அதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணி காமிக்கிறேன் பாருங்களேன் guys. நம்ம ட்ராவல் பண்ண போகிற கோச் G4ங்க. ஸோ இந்த கோச்சில் நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ வாங்க இந்த கோச்சோடைய இன்டீரியர் எல்லாமே காமிக்கிறேன். ஸோ எக்ஸ்டீரியர் நீங்கள் பார்த்துட்டீங்க, வாங்க இன்டீரியர் காமிக்கிறேன். இதாங்க இன்டீரியர். நம்ம சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்பர். ஸோ 21 கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த ட்ரெயினில் இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் ஒன்று இருக்குங்க. ஸோ அதை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன். ஸோ பேக் சைடு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த ட்ரெயினில் மட்டும்தாங்க சைடு லோயர் சைடு மிடில் சைடு அப்பர். ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா 3 பேர் படுக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த தான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. மற்ற எந்த ட்ரெயின்லையுமே எந்த கோச்சிலுமே இருக்காது. நார்மல் LHB கோச்சில் கூட இந்த மாதிரி கிடையாதுங்க. ஸோ ஒன்லி பார்த்தீங்கன்னா கரிபத்துடைய ICF கோச்சில் மட்டும் தான் இருக்கும். ஸோ சைடு லோயர் சைடு மிடில் சைடு அப்பர். ஸோ இது 3 தான் இங்கே ஸ்பெஷல் இந்த வண்டியில். கீழே கூட உட்கார முடியாதுங்க. சைடு லோயர்னா கூட மற்ற தூக்கம் ஏறி உட்காரலாம். ஸோ அது கூட உட்கார முடியாது, கீழே படுத்தா இருக்கணும். மிடில் ஒன்று கொடுத்துருக்காங்க, அது போக இந்த அப்பர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு பில்லோ கொடுத்துருவாங்க. பில்லோ கொடுத்துட்டு பெட்ஷீட் கொடுத்துட்டாங்க. என்கிட்ட 3 ஆரம்பம் தான். இந்த பக்கம் இருக்கணும் 3, இந்த பக்கம் இருக்கணும் 3, அப்புறமா தான் 3 பில்லோ கொடுத்துருக்காங்க. ப்ளக் பாயிண்ட் தாங்க, ஒரே ஒரு ப்ளக் பாயிண்ட். இந்த 3 பேர்த்துக்கு இந்த ஒரு ப்ளக் பாயிண்ட் தான். அது போக பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க 3 பேர்த்துக்கு ஒரு ப்ளக் பாயிண்ட் தான். அது போக மிரர் கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கு ஒரே ஒரு ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. மற்ற எந்த ஸ்டாண்டும் இல்லை. எமர்ஜென்சி எக்ஸிட் நம்ம இருக்கிறது. ஸோ அதனால் இதை பிடிச்சிட்டா இந்த டோர் ஓப்பன் ஆகும், அதுவும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் வைக்கிறதுக்குரிய கொக்கியெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்பெஷாலிட்டிஸ் எல்லாமே இந்த ட்ரெயினில் இருக்குது. நம்ம இந்த கோச்சுக்குள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்டார்டிங்லேயே கூப்பே மாதிரி இருக்குங்க. இங்கிட்ட 3 பேர் தான் படுக்க முடியும், ஆப்போசிட்டில் யாரும் இருக்க முடியாது. ஸோ அது ஒரு ஸ்பெஷல் இந்த ட்ரெயினில் இன்னொன்று இருக்குங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அப்பர் மிடில் லோயர். இந்த பக்கம் பார்த்தா எம்டி தான். ஸோ கூப்பையில் இருக்கும் பார்த்தீங்களா, ஃபஸ்ட் கிளாஸில் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இதில் கொடுத்துருக்காங்க. பட் டோருலாம் இருக்காது, ஓப்பனாக தான் இருக்கும். மிரர், ப்ளக் பாயிண்ட்டு, வாட்டர் பாட்டில் வைக்கிற ஸ்டாண்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஏசி வர்றதுக்கு இங்கே ஒரு இது வச்சுருக்காங்க. ஸோ எல்லா கேபிலையுமே இது ஒவ்வொன்றா வச்சுருக்காங்க. பட் ஏசி இதில் வரல. ஸோ சும்மா தான் இருக்காது. பட் இந்த கோச்சோடைய இன்டீரியர்லாம் வேறு லெவலாக சூப்பராக இருக்குங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான ட்ரெயின் அனுபவமாக இருக்கும்னு நினைக்கிறேன் காய்ஸ். ஸோ நம்ம ட்ரெயின் சம்மந்தப்பட்ட ஃபுல் டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இப்போ ஷார்ப்பாக 5 மணிக்கு கொச்சுவேலி ஸ்டேஷன்லேருந்து எடுத்து கொல்லம், பாலக்காடு, கோயம்புத்தூர், சேலம், ஈரோடு, ஹொசூர் வழியாக இந்த வண்டி யஸ்வந்த்பூர் ரீச் ஆகுதுங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா KSR பெங்களூர் போகவே போகாது. ஹொசூர்லேருந்து பனாஸ்வாடி வழியாக யஸ்வந்த்பூருக்கு ரீச் ஆகுதுங்க இந்த ட்ரெயின். இதெல்லாம் நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். ட்ராவல் ஹவர் எவ்வளோ நேரம் கேட்டிங்கன்னா சாயங்காலம் 5 மணிக்கு எடுத்து மறுநாள் காலையில் 9 மணிக்கு யஸ்வந்த்பூர் ரீச் ஆகுது. 16 மணி நேரம் 30 நிமிஷம் ட்ராவல் ஹவர் ஆகுது. 800 கிலோமீட்டர், 17 ஸ்டாப்பிங் இந்த வண்டிக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ கேரளா ஸ்டேட்டுக்குள்ளே மட்டும் கொஞ்சம் ஸ்டாப்பிங் அதிகமாக இருக்கும். தமிழ்நாட்டுக்குள்ளே போகிறப்ப கொஞ்சம் ஸ்டாப்பிங் ரொம்பவே கம்மியாக தாங்க இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். நம்ம ஜேர்னி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இன்னும் 15 மினிட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்ம ஜேர்னி ஸ்டார்ட் ஆகிறத ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே இருங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டே இருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேங்க. ஸோ ஏன்னா இந்த நம்ம ட்ராவல் பண்ணுற ட்ரெயினுடைய ரெஸ்ட் ரூமை காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்தியன் டாய்லெட் கொஞ்சம் க்ளீனாக தான் வச்சுருக்காங்க, நீட்டாக தான் இருக்குது. ஸோ வாஷ் பேசன், தண்ணியெல்லாம் நல்லா தான் வருது. ஃபேன்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட். ஸோ இதுலேயுமே ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கெல்லாம் இருக்குது. ஃபேன்லாம் கொடுத்துருக்காங்க. வாஷ் பேசன் எல்லாமே இருக்குங்க. காய்ஸ், நம்ம ட்ரெயின் இப்போ பார்த்தீங்கன்னா ஆன் டைமில் கொச்சுவேலி ஸ்டேஷன்லேருந்து டிபார்ட் ஆகிடுச்சுங்க. இப்போ டைம் என்னன்னு கேட்டிங்கன்னா 5 மணி ஆகுது. ஸோ கொச்சுவேலி ஸ்டேஷன்லேருந்து நம்ம கிளம்பிட்டோம்.
காய்ஸ், நம்மளோட ட்ரெயின் இப்போ பார்த்தீங்கன்னா கொச்சுவேலி ஸ்டேஷன்லேருந்து டிஃபேக்ட் ஆகி போயிட்டு இருக்குங்க. இந்த கொச்சுவேலி ஸ்டேஷனை பற்றி நான் கொஞ்சம் சொல்லி ஆகணும் உங்களுக்கு. ஸோ இந்த ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 பிளாட்ஃபார்ம் இருக்குது. 1, 2, 3 பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்குங்க. 4, 5, 6 வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் யார்டு இந்த வண்டி கொடுத்துருக்காங்க. ஸோ யார்டுன்னு கேட்டிங்கன்னா வண்டியில் நிப்பாட்டி வேலை பார்ப்பாங்க பார்த்தீங்கன்னா. ஸோ க்ளீன் பண்ணுற இடம்லாம் இருக்கும். அது நடுவில் இந்த ஸ்டேஷன் நடுவில் இருக்குது. நம்ம 4th, 5th, 6th பிளாட்ஃபார்ம் போகணும்னா ஸோ ஃபஸ்ட்டுலேருந்தே படிக்கிறதுலேருந்து நமக்கு வந்து நடந்தால் நம்ம 4th, 5th, 6th பிளாட்ஃபார்ம் போகணும். பட் பேக் சைடு என்ட்ரன்ஸ் வேறு லெவலாக சூப்பராக இருக்குங்க. ஸோ பேக் சைடு 6th பிளாட்ஃபார்மில் இருக்க என்ட்ரன்ஸ் தான் அந்த மெயின் என்ட்ரன்ஸ் மாதிரியே இருக்குது. ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்மில் இருக்க என்ட்ரன்ஸ் வந்து அவ்வளோவா ஒரு இதுவுமே இல்லைங்க, கடைகள் கூட எதுவுமே இல்லை. பட் 6th பிளாட்ஃபார்ம் வந்து சூப்பராக செம்மையாக இருக்குங்க. நீங்கள் கொச்சுவேலி ஸ்டேஷனில் வரும்போது 6th பிளாட்ஃபார்மில் இறங்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே கடைகளில் ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்கு, டீ வாங்கி சாப்பிட்றதுக்கு, ஹோட்டல்ஸ் எல்லாமே பிளாட்ஃபார்ம் 6th வச்சுருக்காங்க. பட் ஃபஸ்ட்டில் வந்து அந்த மாதிரி எதுவுமே கிடையவே கிடையாது இந்த கொச்சுவேலி ஸ்டேஷன்லங்க. இந்த மாதிரி ஏரி இருக்க ஏரியாலாம் கேரளாவில் அதிகமாகவே இருக்குங்க. ஸோ நீங்கள் வந்து கேரளா ட்ராவல் பண்ண நினச்சிங்கன்னா திருவனந்தபுரத்தில் இருந்து மேங்களூர் வரைக்கும் போகிற ஒரு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி பாருங்கள். அது வந்து பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலைகள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரபிக்கடல் ஓரத்துலேயே ட்ராவல் ஆகி போகும் அந்த ட்ரெயின். ஸோ இந்த மாதிரி வியூஸ் எல்லாமே சூப்பராக பார்க்கலாம் நீங்கள். ஸோ கரிபத் பார்த்தீங்கன்னா கொச்சுவேலிக்கு அப்புறம் 110க்கு ஈக்குவலாக போய்கிட்டு இருக்குங்க. ஸோ 105 வரைக்கும் தான் போயிருக்கு இப்போ வரைக்கும். செம்ம ஸ்பீடாக போய்கிட்டு இருக்கு வண்டி. பார்த்தீங்கன்னா அதோடைய முதல் நிறுத்தம் கொல்லம் ஜங்ஷனுங்க. ஸோ கொல்லம் ஜங்ஷன் தான் உள்ளே என்ட்ரி ஆகிட்டு இருக்கு. இந்த வண்டி வருங்கால சேவையில் நிற்காதுங்க. ஸோ கொச்சுவேலிக்கு அப்புறம் கொல்லம் ஜங்ஷன் தான். காய்ஸ், நம்மளோட ட்ரெயின் இப்போ பார்த்தீங்கன்னா ஆன் டைமில் கொல்லம் ஜங்ஷன் பிளாட்ஃபார்ம் 2ல் வந்து நிற்கிதுங்க. ஸோ கொல்லம் ஜங்ஷனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆட்கள் அதிகமாக ஏறி இருக்காங்க நம்ம ட்ரெயினுக்கு. ஸோ இந்த வண்டி ஸ்டாப்பிங் ரொம்ப கம்மி தான். கொச்சுவேலிக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்டாப்பிங் கொல்லம் தான். கூடல இருக்க வர்கால சேரி எதுவுமே நிற்கலைங்க.
அந்த நிற்கிது பார்த்திங்கன்னா வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ். இந்த எக்ஸ்பிரஸ் தாங்க பெங்களூர் வரைக்கும் ரன் பண்ண போகிறாங்க, எர்ணாகுளத்துலேருந்து பெங்களூர் வரைக்கும். ஸோ இன்னும் ஒரு ஃபியூ மந்த்ஸில் அதை ரன் பண்ணிடுவாங்க அந்த வந்தே பாரத் ட்ரெயினை. காய்ஸ், நம்மளோட ட்ரெயின் இப்போ பார்த்தீங்கன்னா காயங்குளம் ஸ்டேஷனுக்கு வந்து ரீச் ஆகிருக்குங்க. ஸோ இங்கே இருந்து தான் கேரளாவில் 2 ரூட்டு பிரியும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆலப்புழா வழியாக எர்ணாகுளம் ஜங்ஷன் போகிற ரூட், இன்னொரு ரூட் என்னென்னு கேட்டிங்கன்னா கோட்டயம் வழியாக எர்ணாகுளம் டவுன் போகிற ரூட். ஸோ நம்ம ட்ரெயின் வந்து எர்ணாகுளம் டவுன் போகுது கோட்டயம் வழியாக. ஸோ இந்த வண்டிக்கு 2வது ஸ்டாப்பிங் இந்த ஸ்டாப்பிங் தான். நம்மளோட ட்ரெயின் இப்போ பார்த்தீங்கன்னா 5 நிமிஷத்துக்கு அப்புறம் காயங்குளம் ஸ்டேஷன்லேருந்து டிபார்ட் ஆயிடுச்சுங்க. காய்ஸ், ஸோ நான் சொன்னேன் பார்த்தீங்களா எர்ணாகுளத்து போகிறதுக்கு எர்ணாகுளம் போகிறதுக்கு 2 ரூட்டு காயமங்கலம் ஸ்டேஷன்லேருந்து பிரியும்னு. ஸோ அதில் நீங்கள் பார்க்குற இந்த ட்ராக் ரூட்டு தான் வந்து காயமங்கலம் ஸ்டேஷன்லேருந்து ஆலப்புழா வழியாக எர்ணாகுளம் ஜங்ஷன் போகிற ரூட்டுங்க. இப்போது நம்ம ட்ரெயின் போகிற ட்ராக் வந்து காயமங்கலம் ஸ்டேஷனில் இருந்து கோட்டயம் வழியாக எர்ணாகுளம் டவுன் போகிற ரூட்டுங்க. ஸோ நம்ம வண்டி இப்போது எர்ணாகுளம் டவுன் தான் போகுது கோட்டயம் வழியாக. காய்ஸ், ஸோ நம்மளோட ட்ரெயின் இப்போ பார்த்தீங்கன்னா திருவள்ளா ஸ்டேஷனில் வந்து ரீச் ஆகிருக்குங்க. ஸோ ஆன் டைம்லாம் ரீச் ஆகிருக்கு, வண்டி டிலேவே கிடையாதுங்க. கொச்சிவேரியிலேருந்து ஆன் டைமில் ரன் ஆகி வந்துகிட்ருக்கு. ஸோ நம்மளோட ட்ரெயின் இப்போ பார்த்தீங்கன்னா திருவள்ளா ஸ்டேஷன்லேருந்து டிபார்ட் ஆகி போயிட்டுருக்குங்க. ஸோ வண்டி ஆன் டைமில் போய்கிட்டுருக்கு. ஸோ நம்மளோட ட்ரெயின் இப்போ பார்த்தீங்கன்னா கோட்டயம் ஸ்டேஷனில் என்ட்ரி ஆகிட்டு இருக்குங்க. ஸோ செம ரஷ்ஷாக இருக்குது கோட்டயத்தில். நம்மளோட கோச்சுக்கு பார்த்தீங்கன்னா கோட்டயத்தில் ஆள் கொஞ்சம் ஏறுறாங்க. காய்ஸ், ஸோ நம்ம ட்ரெயினுக்கு கோட்டயத்தில் கொஞ்சம் டிமாண்டாக இருக்குங்க. நிறையா பேர் வந்து நம்ம ட்ரெயினில் வந்து ஏறுறாங்க. ஸோ நம்மளோட கோச்சிலையுமே ஆள் அதிகமாக ஏறுறாங்க. கோட்டயம் ஸ்டேஷன் வண்டி ஆன் டைமில் இருக்குது. இதுக்கப்புறம் வண்டி வந்து எர்ணாகுளம் டவுன் தான் ஸ்டாப்பிங். காய்ஸ், நம்மளோட ட்ரெயின் இப்போ பார்த்தீங்கன்னா கோட்டயம் ஸ்டேஷனில் இருந்து 3 நிமிஷம் நின்றுச்சுங்க. ஸோ அதுக்கப்புறம் வண்டி எடுத்துட்டாங்க. ஸோ டிபெட் ஆகி போய்கிட்டு இருக்கு. இப்போது கோட்டயம் ஸ்டேஷனில் இருந்து அடுத்த ஸ்டாப் நமக்கு எர்ணாகுளம் டவுன் தாங்க. ஸோ இதுதான் கோட்டயம் பஸ் ஸ்டாண்டு, ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்ட் நினைக்கிறேன். ட்ரெயின் இப்போ பார்த்தீங்கன்னா ஆன் டைமில் எர்ணாகுளம் டவுன் ஸ்டேஷனுக்கு ரீச் ஆகிட்டு இருக்குங்க. ஸோ எர்ணாகுளம் டவுன் நம்ம வண்டி ஆன் டைமில் உள்ளே போய்கிட்டு இருக்கு. இங்கே வந்து கூட்டம் வந்து கொஞ்சம்
காய்ஸ், ஸோ நாம் இப்போது எர்ணாகுளம் டவுன் ஸ்டேஷன் தான் இருக்கோம். ஸோ நம்ம ட்ரெயினுக்கு நம்ம கோச்சில் கொஞ்சம் அதிகமாக ஆள் ஏறுறாங்க. அது போக பார்த்தீங்கன்னா பக்கத்து கோச்சில் கொஞ்சம் ஆள் ஏறுறாங்க. மோஸ்ட்லி டிமாண்ட் ஸ்டேஷன் எர்ணாகுளம் டவுன் இருக்கும், அப்புறம் எர்ணாகுளம் ஜங்ஷன் இருக்கும். காய்ஸ், நம்மளோட ட்ரெயின் இப்போ பார்த்தீங்கன்னா எர்ணாகுளம் டவுன் ஸ்டேஷன்லேருந்து டிபார்ட் ஆகிடுச்சுங்க. ஸோ 5 மினிட்ஸ் தான் ஹால்ட்டிங் டைம். வண்டி வந்து இப்போ டிபார்ட் ஆகி கிளம்பிடுச்சு. ஸோ இந்த அண்ணன் வந்து ஃபுட் டெலிவரி பண்ண வந்துடுற போல். அப்புறம் வண்டி கிளம்பிடுச்சு, பாவம். ஹாய் கைஸ், ஸோ எல்லாத்துக்கும் குட் மார்னிங். நம்மளோட ட்ரெயின் இப்போ பார்த்தீங்கன்னா தருமபுரியிலேருந்து ஒசூர் நோக்கி போய்கிட்டு இருக்குங்க. ஸோ நம்மளால் தருமபுரி கவர் பண்ண முடியல, செம்ம டயர்டு, சரியான தூக்கம். ஸோ இப்போ தான் எந்திரிச்சேன். இப்போ நம்ம வண்டி வந்து பார்த்தீங்கன்னா பாலக்கோடுங்கிற ரயில்வே ஸ்டேஷனை கிராஸ் பண்ணி போய்கிட்டு இருக்கு. அடுத்த ஸ்டாப் நம்ம வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒசூர் ஸ்டேஷன் தாங்க. ஸோ இங்கே வந்து செம்ம கிளைமேட்டாக இருக்குது, நல்லா மழை பெஞ்சிருக்கு போல், எல்லா பக்கமும் தண்ணியாக இருக்குது. ஸோ அதெல்லாம் கவர் பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். காய்ஸ், நம்மளோட ட்ரெயின் இப்போ பார்த்தீங்கன்னா ஹொசூர் ஸ்டேஷனுக்கு ஒரு 15 மினிட்ஸ் டிலேவாக வந்து ரீச் ஆகிருக்குங்க.
ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதிகமான பேர் இறங்குவாங்க, அவங்க பார்த்தாலே தெரியும். நம்ம கோச்சிலேருந்து யாரும் இறங்கலை, பட் பக்கத்தில் இருக்க கோச் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் ஆள் இறங்கியிருக்காங்க. காய்ஸ், நம்மளோட ட்ரெயின் பார்த்தீங்கன்னா அதோடைய கடைசி ஸ்டாப்புக்கு முன்னாடி ஸ்டாப் இருக்க ஹொசூர் ஸ்டேஷனுக்கு வந்திருக்குங்க. இந்த ட்ரெயினுக்கு கடைசி ஸ்டாப் என்னன்னு கேட்டிங்கன்னா பனாஸ்வாடி ஸ்டேஷன் தான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம யஸ்வந்த்பூர் ரீச் ஆயிடுவோங்க. இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஹொசூருக்கு முன்னாடி கொல்லமங்கலங்கிற ஏரியாவில் வந்து கிராசிங்காண்டி ஒரு 20 மினிட்ஸ் நிப்பாட்டாங்க. அது எந்த ட்ரெயின் கிராசிங் பார்த்தீங்கன்னா பெங்களூர்லேருந்து எர்ணாகுளம் போகிற இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் தான். ஸோ அந்த வீடியோ நான் கவர் பண்ணியிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த வண்டிக்காண்டி இந்த வண்டியை வந்து ஒரு 20 நிமிஷம் வந்து கிராசிங் போட்டு நிப்பாட்டாங்க. ஸோ வண்டி பார்த்திங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் டிலேவாக ஹொசூர் ஸ்டேஷன் ரீச் ஆயிருக்குங்க. காய்ஸ், நம்மளோட ட்ரெயின் இப்போ பார்த்தீங்கன்னா ஹொசூர் ஸ்டேஷனில் இருந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் டிபார்ட் ஆயிடுச்சுங்க. பனாஸ்வாடி ரயில்வே ஸ்டேஷனில் தாங்க இருக்குது. ஸோ இங்கே வந்து மோஸ்ட்லி கூட்டம் எல்லாமே இறங்கிட்டாங்க. நம்ம வண்டி பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷத்தில் கிளம்பிடுச்சு பனாஸ்வாடி ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து. காய்ஸ், ஸோ நம்மளோட ட்ரெயின் இப்போ பார்த்தீங்கன்னா பனாஸ்வாடி ஸ்டேஷனில் இருந்து டிபார்ட் ஆகி போயிட்டுருக்குங்க. நம்ம வண்டி பார்த்திங்கன்னா பனாஸ்வாடி ஸ்டேஷனுக்கு ஒரு 1 ஹவர் டிலேவாக வந்துருக்குங்க. ஸோ யஸ்வந்த்பூருக்கு ரீச் ஆகிறது 1 ஹவர் டிலேவாக தான் ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னு தெரில, இந்த எப்பயுமே நம்ம பெங்களூர் வரும்போது சேலத்துக்கு அப்புறம் அந்த ஹில்ஸ் ஏரியா வருது பார்த்திங்கன்னா, தருமபுரி தாண்டதுக்கு அப்புறம் நந்தி ஹில்ஸ் ஏரியா. ஸோ அதனால் சிங்கிள் ட்ராக் இருக்கனால கிராசிங்ஸ் அதிகமாக போட்டு வண்டியை டிலே பண்ணிடுறாங்க. ஒசூருக்கு பார்த்தீங்கன்னா 20 மினிட்ஸ் டிலேவாக வந்துருந்துச்சு. பட் ஒசூர் தாண்டதுக்கப்புறம் கரிமங்கலம் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 hour நிப்பாட்டிட்டாங்க. இப்போது பனாஸ்வாடிக்கு வண்டி வந்து 1 ஹவர் டிலேவாக வந்து ரீச் ஆகி ஆள்லாம் இறக்கி விட்டுட்டு இப்போ டிபேட் ஆகி போயிட்டு இருக்குங்க. ஸோ அடுத்த ஸ்டாப் பார்த்தீங்கன்னா யஸ்வந்த்பூர் ஜங்ஷன் தான். ஸோ இந்த வண்டிக்கு வந்து இதுதான் கடைசி ஸ்டாப் பனாஸ்வாடி. இதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு 13 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க யஸ்வந்த்பூருக்கு நம்ம போக போகிறோங்க. வண்டி 1 ஹவர் டிலே தான் போய்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம டைம் பார்த்தீங்கன்னா 9:15 ஆகுதுங்க. ஸோ வண்டி வந்து டைம் பார்த்தீங்கன்னா 9:30 தான். பட் போகிறதுக்கு எப்படியும் ஒரு 1/2 hour 45 minutes ஆகும். டிலேவாக தான் போகும்னு நினைக்கிறேன், பார்ப்போங்க. ஸோ செம்மையான டேனிங்க பனாஸ்வாடி ஸ்டேஷன் தானதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செம்மையான டேனிங் இருக்குது. ஸோ நம்ம ட்ரெயினோட ஃபுல் வியூ காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ நீங்கள் பார்க்குற இந்த 2 ட்ராக் தாங்க யஸ்வந்த்பூரில் இருந்து ஹூப்ளி போகிற ட்ராக். ஸோ இது வழியாக போனோம்னா மிராஜ் மகாராஷ்டிரா புனே இருக்குல்ல, ஸோ அது வழியாக போயிடலாங்க. ஸோ கோவாவுக்கு போகிற ரூட்டு இந்த ரூட்டு தான். பெங்களூர்லேருந்து போகிற ட்ரெயின் எல்லாமே இந்த 2 ட்ராக் வழியாக தான் போகும் யஸ்வந்த்பூர் கிராஸ் பண்ணி. நம்மளோட ட்ரெயின் இப்போ பார்த்தீங்கன்னா யஸ்வந்த்பூர் ஜங்ஷனுக்கு 1/2 hour டிலேவாக வந்து ரீச் ஆகிருக்கேன். ஸோ 9:30 தான் டைம். ஆனால் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா
ஓ வந்து யஸ்வந்த்பூர் ஜங்ஷன் ரீச் ஆயிருக்கு. ஹே காய்ஸ், ஒரு ஆஃப் அன் ஹவர் டிலேயோட நம்மளோட ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா யஸ்வந்த்பூர் ஜங்ஷனுக்கு ரீச் ஆகிருக்குங்க. ஸோ கொச்சுவேலியிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எஸ்டர்டே ஈவினிங் 5 o'clock டிபார்ட் ஆகி மறுநாள் மார்னிங் பார்த்தீங்கன்னா 9:30க்கு நம்ம ரீச் ஆகணும். பார்த்தா நம்ம வண்டி வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் டிலேயோட 10 மணிக்கு நம்மளை யஸ்வந்த்பூர் ஜங்ஷனில் வந்து ரீச் பண்ணியிருக்குங்க. ஸோ இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணது ரொம்பவே சூப்பராக செம்மையாக இருந்துச்சு. ஒரு 3rd டயர் ஏசியில் ட்ராவல் பண்ணுறது இதுவே ஃபஸ்ட் டைம் எங்கள் ஃபுல் ஜேர்னி பண்ணுறது நான். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா யஸ்வந்த்பூரில் இருந்து கொச்சுவேலிக்கும், கொச்சுவேலியிலேருந்து யஸ்வந்த்பூருக்கும் வாரத்துக்கு 3 நாள் மட்டும் ரன் பண்ணுறாங்க. இந்த வண்டி வந்து கொச்சுவேலியிலேருந்து திங்கள், புதன், வெள்ளிங்க. அது போக பார்த்தீங்கன்னா யஸ்வந்த்பூர்லேருந்து கொச்சுவேலிக்கு இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய், வியாழன், சனி இந்த 3 நாள், வாரத்தில் மொத்தம் 6 நாள் இந்த வண்டி ரன் ஆகுது. சண்டே மட்டும் இந்த வண்டி ரன் ஆகாதுங்க. இந்த வண்டியில் டிக்கெட் ஃபேர் வந்து நான் போடும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு டேக்ஸோடு சேர்த்து 850 ரூபா சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. கொச்சுவேலி டு யஸ்வந்த்பூருக்கு ஏசி 3rd டயர்லங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு வந்து சைடு லோயர், சைடு மிடில், சைடு அப்பர். ஸோ இந்த வண்டியில் மட்டும் தான் அந்த ஸ்பெஷலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. அது போக புதுசாக வந்திருக்க எல்ஹெச்பி கோச் எக்கனாமிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, எக்கனாமிக் எல்ஹெச்பி கோச் ஏசிக்கு 3rd டயரை வந்து இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ நான் போகிறப்போ நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. எனிவேங்க, இதோட நம்ம ஜேர்னி வந்து இதோட எண்ட் ஆகுது. ஃபைனலாக யஸ்வந்த்பூர் ஸ்டேஷனுக்கு ஆஃப் அன் ஹவர் டிலேவாக ரீச் ஆகிருக்கும். நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டீங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுவாங்க. அடுத்த வீடியோவில் அவங்கள வேறு இடத்துல நான் சந்திக்கிறேங்க. ஸோ டாட்டா, பை பை, see you.